அதாவது சித்த மருத்துவத்தில் மலர் மருந்துகள் மாதிரி மனதை கட்டுப்படுத்தக்கூடிய, மனதை வந்து இயல்பு நிலைக்கு திருப்பக்கூடிய மருந்துகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. இயல்பாகவே நம்ம சித்த மருத்துவங்கிறதே நம்ம சித்தத்தை சீராக்கிறதுக்காக உருவானது தான். நம்மளுடைய ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் அதனுடைய தன்மைகள் இருக்கு. அப்போ அந்த மூலிகை வந்து நம்ம மனதில் என்ன விளைவை ஏற்படுத்துது, நமக்குள்ளே இருக்க உணர்வுகளில் என்ன விளைவை ஏற்படுத்துது, நம்ம உயிராற்றலில் உயிர் மூல ஆற்றலில் என்ன விளைவை ஏற்படுத்துங்கிறது தான் விஷயம். இப்போ ரோஜாவை எடுத்துக்கங்க. ரோஜாவை வந்து நம்ம எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறோம். கல்யாணத்துக்கும் பயன்படுத்துவோம், கருமாதிக்கும் பயன்படுத்துவோம், கருவறையிலையும் பயன்படுத்துவோம், கோயில்லையும் பயன்படுத்துகிறோம், நண்பர்களை பார்க்கும்போது அன்பை வெளிப்படுத்துறதுக்கு எத்தனையோ வகையில் வந்து ரோஜாவை பயன்படுத்துகிறோம். அதுக்கான காரணம் என்னென்னா, ரோஜா வந்து ஒரு பிரச்சனை வராத அளவுக்கு நம்ம மனதை வந்து அமைதியாகும், மனதை சீராக செயல்படுவதற்கு, அதீதமான உணர்வுகளோட வெளிப்பாடு வராமல் ஆகிறதுக்கு ரோஜா வந்து உதவியாக இருக்குது. அதனால தான் அது வயிறில் வேலை செய்யுது. வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், கவலைகளை குறைக்குது, மனதில் உள்ள அதீதமான சிந்தனைகளை குறைச்சி சரியான நிலைக்கு கொண்டு போகுது. இதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடவுள் வழிபாட்டில் பார்த்திங்கன்னா, லட்சுமிக்கு ஒரு மூலிகை வச்சுருக்காங்க, சரஸ்வதிக்கு ஒரு மூலிகை வச்சுருக்காங்க. லட்சுமிக்கான மூலிகைன்னு பார்த்திங்கன்னா அது செல்வம். செல்வத்தை வந்து தரக்கூடிய மூலிகைகள்னு பார்த்திங்கன்னா செந்தாமரை சொல்லுவாங்க. அதே மாதிரி அறிவை தரக்கூடிய மூலிகைன்னா வெண்தாமரை சொல்லுவாங்க. செந்தாமரை வந்து நுரையீரலில் வேலை செய்யும், காற்றில் வேலை செய்யும், செல்வத்தில் தரக்கூடியது. வெண்தாமரைங்கிறது இதயத்தில் வேலை செய்யுது, மூளையில் வேலை செய்யக்கூடியது, அது மன அமைதியை கொடுக்கக்கூடியது, நல்ல கல்வி ஞானத்தை தரக்கூடியது. இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைக்கும் அதனுடைய ஆற்றலை அறிஞ்சு நம்ம கோயில்கள்லையும் பயன்படுத்துகிறாங்க. வில்வத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ருத்ரனை சரி பண்ணுறது, உஷ்ணத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடியது. துளசி உங்களுக்கு தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு பெருமாளை சரி பண்ணக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா நமக்குள்ள ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியது. தண்ணியில் இருக்கிறதுனால தைரியத்தை கொடுக்கக்கூடியது துளசி. வில்வங்கிறது நம்மள்ட்ட உள்ள அதீதமான கோப எண்ணங்களை வந்து குறைச்சி ஒரு பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. எல்லாம் நம்மளுடைய உணவுப் பொருள்கள்லேருந்து அரிசியிலேருந்து பழங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம ஆற்றல் வந்து இந்த மாதிரி தான் பிரிச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தர் உடலுக்கு தகுந்த மாதிரி, ஒவ்வொரு வாத பித்த கபத்தை சீராக்கிறது மாதிரியும், நம்மளுடைய எண்ணங்களை சீராக்கிறதுக்கு மாதிரியும் தான் வந்து உணவு பழக்கங்களே இருந்துச்சு. நம்ம நாட்டில் வந்து 1,20,000 வகையான தானியங்கள் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்து நவீன அறிவியல் உயர் தொழில்நுட்பம்னு சொல்லிட்டு ஒரே சக்கைகளை, குட்டை நெல் ரகங்களை, இந்த மாதிரி தானியங்களில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இயல்புக்கு மீறி இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதெல்லாம் வந்து உடனே மாறுமானா மாறாது. ஒரு காலம் வரும். மக்கள் வந்து தன்னை உணர்றதுக்கான காலம் வரும்போது எல்லாமே மாறும்.